நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்டைம்ஸ் எங்களை ஒரு கேள்வி கேட்பாங்க, மேம் பாப்பாவோட தலை ரவுண்டாக இல்லாமல் மைல்டாக கோனிக்கலாக இருக்கு, இது நார்மல் தானான்ட்டு. கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஸோ பேபியோட ஸ்கல் போன்ஸில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்கல் போன்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ஸ்கல் போன் 2 பீசஸ்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டைனி ஸ்பேஸ் இருக்கும். இந்த பாப்பாவோட தலை இந்த கர்ப்பப்பை பர்த் பேசேஜ்குள்ளே என்டர் ஆகும் போது என்ன ஆகும்னா இந்த டைனி ஸ்பேஸ் ஸ்லோவாக ரெடியூஸ் ஆகும். அதாவது ஒரு போனும் ஜாயின் ஆக ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் அந்த 2 போன்ஸும் ஓவர் ரைட் கூட இப்படி ஆகலாம். அதுக்கு பேர் தான் மோல்டிங்னு சொல்லுவோம். இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினன். அந்த பாப்பா வந்து அந்த பர்த் பேசேஜ்குள்ள அகாமடேட் ஆகி வரணுங்கிறதுக்காக இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம பேபி இறங்கும் போது அந்த ஸ்கல் போனுக்கு மேல இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூ மைல்டா ஒரு ஸ்வெல்லிங் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகி ஒரு வீக்கம் போல தெரியலாம். அதுக்கு பேர் தான் கேப்போட். ஸோ இது ரெண்டுமே பேபி வந்து பர்த் பேசேஜ்ல ஸ்மூதா வரத்துக்காக நேச்சுரலா நடக்கிற விஷயங்கள். ஸோ ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இம்மீடியட்டா நீங்க ஒரு மைல்டு ஸ்வெல்லிங் பாப்பாவோட ஹெட்ல நோட்டீஸ் பண்ணலாம். பட் ஒரு 3-4 டேஸ்ல அது ஆட்டோமேட்டிக்கா ரிசால்வ் ஆகி பேபியோட ஷேப் நார்மல் ஆயிடும். தேங்க்யூ.